தங்கச்சி இப்படிதான் வீட்டை விட்டு ஓடி போனா, அவளை உன் அக்காக்காரி வீட்டோட சேர்த்துக்கிட்டா. இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அதே மாதிரி ஒருத்திய கொண்டு வந்து இந்த வீட்டுல தள்ளி விடலான்னு பாக்குறியா? நல்ல வேலை உன் தங்கச்சிய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்லாம விட்டியே. ஏன் அத்தை என்ன இப்படி வார்த்தையால கொல்றீங்க? அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்திருக்கலாம். ஆனா அவ கெட்டு போனவ இல்ல. இந்த ஒரு காரணத்துக்காக நீங்க வேண்டான்னு சொல்லலாமா? இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லடி, நான் கேட்டதுக்கெல்லாம் நீ இல்ல இல்லன்னு சொன்ன பாரு, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் சொல்றேன். ஏண்டி என் பிள்ளைக்கு என்னடி குறைச்சல்? ராஜா மாதிரி இருக்கான். அவன் கால் தூசுக்கு ஈடா வாழாடியவ. கோவப்படாதீங்க அத்தை. பெரிய இடத்துல நம்ம செரிக்கு பொண்ணு பார்க்கலாம். ஆனா செரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கிறதுனால ரெண்டாம் தரமா பொண்ணு தர யாருமே முன் வர மாட்டாங்க. டிவோர்சி, விடுவர் இந்த மாதிரி பொண்ணு தான் வருவாங்க. இவ்ளோ ஏன் மேட்ரிமோனி மூலமா நான் கூட ஒரு பொண்ணை போய் பார்த்தேன். படிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு, வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு. நான் கேட்ட அத்தனையும் இருக்கு. ஆனா ஆனா நல்ல குணம் தான் இல்ல. என்கிட்ட அவ பேசின கொஞ்ச நேரத்திலேயே அவ கவனம் எல்லாம் பணம் 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 பணத்திலேயே தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, என்ன பார்த்து நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறா. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு அவ முடியாது, முதலையே டைவர்ஸ் பண்ணணும்னு என்கிட்ட சொல்றா. ஆனா மலர் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாத்த, கேட்கவும் மாட்டா. மலர்விழி கூட முதல்ல நான் கேட்டதுக்கு செரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கல. நான் கட்டாயப்படுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் சரின்னு ஒத்துக்கிட்டா. இப்பதாண்டி புரியுது. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சா உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க. இவள மாதிரி ஒருத்திய கொண்டாந்து வச்சா நீயும் இந்த வீட்ல இருந்துகிட்டு ராஜாங்கம் பண்ணலான்னு திட்டம் போடுற. அத்தை, தயவு செஞ்சு இப்படி என்ன கேவலப்படுத்தாதீங்க. சத்தியமா நான் சொல்றேன், செரிக்கு கல்யாணம் ஆகி எந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அடுத்த நிமிஷமே நான் வெளியே போயிடுவேன். நீ என் பையனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிற லட்சணம் எல்லாம் போதும். இனி நானே பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? காவியா, உங்க ரெண்டு பேர் பக்கமும் சில நியாயம் இருக்குமா? நானோ நீயோ இல்ல உங்க அத்தையோ எடுக்கிற முடிவை விட கல்யாணம் பண்ணிக்க போற செரி எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்குமா? செரிய சம்மதிக்க வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அவருக்கு சம்மதம்னா உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாமா. எனக்கு இது போதும் மாமா. நீங்க ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லிட்டா அப்புறம் அத்தைய சம்மதிக்க வச்சிடலாம். ஒரு விதத்துல நீ சொல்றது சரியா இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா? என்னக்கா, குட்டி பையன் இன்னும் தூங்கலையா? இல்ல, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்குவான். ஏய் குட்டி பையா, என்ன நீங்க அப்பா பார்த்து தான் தூங்குவீங்களா? அப்பா பார்த்து தான் தூங்குவீங்களா? அக்கா பாத்தீங்களா, ஹவுஸ் ஓனர் கேள்வி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலமே வந்துருச்சு. ஆனா நம்ம யாருக்கும் இந்த பிரசாதமே தரல. டேய் நில்லுங்கடா. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தி காம்பவுண்ட்ல இல்லனா இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்ல, நாங்க எது பிரச்சனை பண்ணலையாமா? டேய், நடந்ததெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். சாயந்தரம் நான் வந்த உடனே எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. நீங்க வரணும்னு தான் காத்துட்டு இருந்தேன். ஏ அர்ச்சனா, இங்க வாடி. ஆமா, என்னடி பிரச்சனை? நீ என்னமோ அவனுங்களை அடிச்சியா? பதிலுக்கு அவனுக்கு என்னமோ உன்கிட்ட சண்டைக்கு வந்தானுங்களா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சாமே. அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சுமா. இப்ப எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, விடுங்க. விடுறதா? ஏண்டி நீங்களா அடிச்சுக்குவீங்க, நீங்களா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்குவீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதே பிரச்சனை பெருசா இருந்தா இன்னார் காம்பவுண்ட்ல இப்படி எல்லாம் நடந்து போச்சு நீங்க ஏன் பேர்ல கட்டு போயிருக்கோம்? ஏண்டா, அவன் தான் குடியார குடிச்சிட்டு திரியறான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க. உங்களுக்கு என்னடா ஆச்சு? நீங்களும் அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு பொம்பளைகிட்ட வம்பு பண்ணிருக்கீங்களா? இங்க பாருங்க, இனிமே இந்த காம்பவுண்ட்ல உங்களுக்கு இடம் இல்ல. காலையில உங்க அட்வான்ஸ தூக்கி எறியற, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓடுங்க. அம்மா, இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கம்மா போவோம்? எங்கடா போங்க? பிளாட்பாரத்துல போய் படுங்க.
எனக்கு என்ன வந்துச்சு? அப்பவே அக்கம் பக்கத்துல சொன்னாங்க பேச்சுலர் பசங்களுக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு. நான் தான் என் பேர பசங்க மாதிரி இருக்கீங்கன்னு போனா போதேன்னு வீடு கொடுத்தா என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அந்த பிரச்சனையெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சுமா. இப்ப நாங்களாம் சமாதானம் ஆயிட்டோம். இதுக்கு போய் அவங்களை காலி பண்ண சொல்றீங்களே? ஏண்டி ஆம்பளைன்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிட்டு இப்ப நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ வீட்டை காலி பண்ணு. என்னம்மா இது? இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு எல்லாரையும் காலி பண்ண சொன்னா எப்படி? எங்க போவாங்க? ஏண்டி நீ என்ன உங்களுக்கு வக்காலத்தா? முதல்ல நீ வீட்டை காலி பண்ணு. மொத்தமா எல்லாரும் காலி பண்ணுங்க. நான் வேற ஆளை குடி வச்சுக்கிறேன். வாப்பா வா. எப்பமா ஊர்ல இருந்து வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்ப வீட்டை காலி பண்ண போற? வீட்டை காலி பண்றதா? ஏன், என்ன பிரச்சனை? நமக்கும் இவங்களுக்கும் நடந்து முடிஞ்ச பிரச்சனைய யாரோ இவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. அதான் வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. எங்களை காலி பண்ண சொல்றது கூட பரவாயில்ல. நாங்க பேச்சுலர்ஸ், எப்படியாவது சமாளிச்சுக்குவோம். இவங்க எல்லாம் ஃபேமிலி, குழந்தை வேற வச்சிருக்காங்க. திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படிமா சமாளிப்பாங்க? நீங்களும் கேளுங்க சார். ஓஹோ, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கற அளவுக்கு உறவாயிட்டீங்களா? இதுல என்னமா தப்பு இருக்கு? நல்ல விஷயம் தானே, அதுக்கே எவ்வளவு கோச்சிக்கிறீங்க? நீங்க ஊருக்கு போயிட்ட அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அர்ச்சனா அவசரப்பட்டு கண்ண மேல கையை வச்சுட்டா. நானும் என்ன எதுன்னு விசாரிக்காம அவசரப்பட்டு கண்ண மேல கையை வச்சுட்டேன். அப்புறம் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சரியாயிருச்சு. இப்போ நாங்கெல்லாம் சமாதானமா தான் இருக்கோம். இதை பாருங்கம்மா, மனுஷனா இருந்தா கருத்து வேறுபாடு இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே. அதுக்கு போய் ஏன் எவ்வளவு கோச்சிக்கிறீங்க? இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம்மா, நாங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். ஹாய், இந்த பஞ்சாயத்தே வேணாம். முதல்ல எல்லாம் காலி பண்ணுங்க. டேய், என்னடா இப்படி நன்றி விசுவாசம் எல்லாம் பேசுறாங்க? வயசானாலே விசுவாசம்லாம் மறந்து போயிரும் போல இருக்கடா. ரேஷனுக்கு போய் அரிசி வாங்கி தரோம், கியூல நின்று எலக்ட்ரிக் பில் கட்டுறோம், கார்பரேஷனுக்கு போய் வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் கட்டிட்டு வரோம். அவ்வளவு வேண்டா, நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே இந்த காம்பவுண்டுக்கே வெள்ள அடிச்சோம். இதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறாங்க. கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாம. அதான்டா நான் அப்பவே சொன்னேன், இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இருக்காதுன்னு. சரி சரி நிறுத்துக்கடா. விட்டா பேசிட்டே போறீங்க. இப்ப என்ன உங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டீங்க? பிரச்சனை எதுவும் இல்லையில? அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டேன்னு சொல்றேன்லாமா, நீங்க தான் கேட்க மாட்டீங்க. நீங்க சரி, இதுதான் கடைசி. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, ஒருத்தர் விடாம மொத்தமா வீட்டை காலி பண்ண வச்சிருவேன். அதான் நான் சொல்றேன் இல்லம்மா, நாங்கெல்லாம் ஒன்னாயிட்டோன்னு. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காது. கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி குங்குமம் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க. வாங்க. ஏமா, கோயிலுக்கு போயிட்டு வந்துறீங்க, விபூதி குங்குமம் மட்டும் தானே? சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. கோட்ரும் கோழி பிரியாணி வாங்கி தட்டுமா? ஆள பாரு. விபூதி குங்குமம் தாங்க. டாய் உள்ள போலாம். அர்ச்சனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வண்டியை ரெடி பண்ணி வித்ததுல நல்ல லாபம் கிடைச்சது. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், நமக்குன்னு இனிமே சொந்தமா ஷெட், ஆபீஸ், அட்ரஸ்லாம் வரப்போகுது, தெரியும்ல? என்னங்க சொல்றீங்க? ஒரு வண்டி வாங்கி வித்ததுலயா இவ்வளவும் பண்ண போறீங்க? அவ்வளவு லாபமா வந்தது? அப்படி இல்ல அர்ச்சனா, தினா என்ன ஒரு பெரிய கார் கம்பெனி கூட்டு போனாரு. அவன் என்னடான்னா, சொந்தமா ஷெட் இருக்குதா, ஆஃபீஸ் இருக்குதா, விசிட்டிங் கார்டெலாம் இருக்குதான்னு கேட்டான். அதான் தினா என்னை வந்து ஷெட் ஒன்று வைக்க சொன்னார். அவர் சொன்னபடியே நானும் போய் ஒரு இடத்த பார்த்தேன். அந்த இடத்த ரெடி பண்ணா எப்படியும் ஒரு 7-8 லட்ச ரூபாய் ஆகும். ஆனால் தினா வந்து அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், ஒரு வாரத்தில் பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். நானும் அட்வான்ஸாக ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். தீனா கண்டிப்பா பணம் கொடுத்துருவாருல்ல? கண்டிப்பாக கொடுத்துருவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இனிமேல் நம்ம படிப்படியாக முன்னேறணும் அர்ச்சனா, அப்போதானே குழந்தைய நல்லா படிக்க வைக்க முடியும். ஆமா, இவன் என்ன நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு போறான்? என்ன நீ அப்படி சொல்லிட்ட? அப்படியே கடகட நேரம் போயிடும். அவன் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சு ஒரு டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் ஆக்க வேண்டாமா? ஒருத்தரையே எப்படிங்க டாக்டர், வக்கீல், இன்ஜினியரா ஆக்க முடியும்? ஏதாவது ஒண்ணுதானே ஆக்க முடியும். கிண்டலு. இந்தா உங்க வீட்ல இருந்து போன் வந்துருக்கு, நீயே பேசு. ஹலோ அக்கா, நான் பிரியா பேசுறேன்க்கா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். குட்டி பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கானா? இவ்வளவு நேரமா அவங்க அப்பாவுக்காக தான் முழிச்சிட்டு இருந்தான். இப்பதான் தொட்டில போட்டு தூங்க வச்சிட்டு இருக்கோம். அதனால என்னக்கா, அவன் காதுல போன வையேன். அவன் அந்த அளவுக்கு பெரியவன் ஆகலையே பிரியா. ஆமா இல்ல, மாமா கிட்ட போன கூட. குடுக்குறேன். அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப கேட்டதா சொல்லு. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு பிரியா, நல்லா இருக்கியா? மாமா, நான் நல்லா இருக்கேன். மாமா, கொஞ்சம் அக்கா கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுறீங்களா? ஹலோ 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 பிரியா, ஒரு நிமிஷம் வெளில வந்து பேசுறேன். நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது அர்ச்சனா, கேட்க மாட்டேங்குது. நான் வெளில போய் பேசுறேன், சாப்பாடு எடுத்து வை. ஹலோ ஹலோ
சொல்லு பிரியா, நான் வெளில வந்துட்டேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? பிரியா, ஏன் குரல்ல ஒரு மாதிரி இருக்கு? வீட்டில் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. முன்ன விட என்னை வீட்டில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்ப ஏன் குரல்ல ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு மாமா. அவ்வளவுதானே, இதுல என்ன பிரச்சனை? அதான் நீ எப்ப வேணாலும் வந்து குழந்தைய பார்க்கலாம்னு அர்ச்சனா சொல்லிட்டால. கிளம்பி வந்து குழந்தைய பார்த்துட்டு போ. அக்கா சொன்னாங்கதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மறுபடியும் அங்க தேடி வர்றது அவ்வளவு நல்லா இருக்காது மாமா. ஏன் பிரியா அப்படி சொல்ற? அக்கா அன்னைக்கு அந்த சூழ்நிலையில அப்படி சொன்னாங்களே தவிர அவங்க மனசு எனக்கு தெரியும் மாமா. குழந்தைய பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. நான் குழந்தைக்கு பால் கொடுத்தா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. குழந்தைய குளிப்பாட்டு வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது செஞ்சா அதை அவங்களால பொறுத்துக்க முடியாது. உடனே வந்து குழந்தைய வாங்கிட்டு போவாங்க. நான் அக்காவை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க மாமா. ஒரு தாயா அவங்களோட ஏக்கமும் பயமும் எனக்கு புரியுது. அக்கா சொன்னாங்கிறதுக்காக அதை நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்க வந்து ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பல மாமா. அது மட்டும் இல்ல, அந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளைக்கு நான் அங்க வந்து இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை மாமா. அக்காவுக்கு தெரியாம நீங்க குழந்தைய ஒரு 10 நிமிஷம் கொண்டு வந்து காட்டிட்டு போனீங்கன்னா நான் குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு தந்துடுறேன். அவன் என் கண்ணிலே நிக்கிறான் மாமா. எனக்காக ப்ளீஸ். இதை பாரு பிரியா, உன்னோட ஏக்கம் எனக்கு புரியுது. ஆனா உன்னோட பயம் தான் எனக்கு சரியா படல. அர்ச்சனா அந்த மாதிரிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டா. நீ தயவு செய்து கிளம்பி வந்து குழந்தைய பார்த்துட்டு போ. வேண்டாம் மாமா, மறுபடியும் அக்கா மனசுல குழந்தைய பத்தின பயத்தை உண்டாக்க வேணான்னு எனக்கு தோணுது. எனக்காக ஒரே ஒரு முறை குழந்தைய கொண்டு வந்து காட்டிட்டு போங்க மாமா. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ பிரியா, நீ கெஞ்சி எல்லாம் உன்னை கேட்க வேண்டாம். இப்ப என்ன, குழந்தைய பார்க்கணும் அவ்வளவுதானே? சரி, நாளைக்கு காலையில நானே குழந்தைய கூட்டிட்டு வரேன். போதுமா? தேங்க்யூ சோ மச் மாமா. ரொம்ப தேங்க்ஸ். வச்சிடுறேன் மாமா. என்னங்க, நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போலாமா? என்ன திடீர்னு? இல்ல, பிரியா கிட்ட குழந்தைய காட்டணும் போல இருக்குங்க. பிரியாக்கு குழந்தைய பார்க்கணும் போல இருந்திருக்கும். அதான் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கா. கேட்டா நான் ஏதாவது தப்பா நினைச்சுப்பேன்னு பேசாம இருந்திருக்கா. உங்ககிட்ட ஏதாவது கேட்டாளா? அது அது வந்து கேட்டிருப்பா, எனக்கு தெரியும். அவளோட ஏக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. நாளைக்கு வீட்டுக்கு போய் குழந்தைய காட்டிட்டு வந்துடலாங்க. ரொம்ப சந்தோஷம் அர்ச்சனா. பிரியா மனசுல இருக்கிறத நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட. பிரியா அவன் குழந்தைய பார்க்கணும் தான் என்கிட்ட கேட்டா. நாளைக்கு காலையில போயிடலாம். ரேவதி, பாத்து போமா. நில்லடி. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. வயித்துல இருந்த வாரிச வாரி கொடுத்துட்டு வந்திருக்க. அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருக்க? நான் எதுக்காக கவலைப்படணும்? என்னால எதுவுமே நடக்கலையே. என் வயித்துல இருந்த கருக்கலைய நான் காரணம் இல்லையே. அவ நினைச்சது நடந்துருச்சு, சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டா. அப்புறம் சந்தோஷப்படாம என்னடி பண்ணுவா அவ? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரத்தை பெத்து கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட சபதம் பண்ணால, அதுல ஜெயிச்சுட்டு சந்தோஷம் அவளுக்கு. என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெத்து தர மாட்டேன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்காக நான் ஏதாவது தப்பு பண்ணனா சொல்லுங்க. என்கிட்ட சண்டை போட்டது, தள்ளுமுள்ளு பண்ணது, அதனால நான் கீழே விழுந்தது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானப்பா. நான் எங்க தப்பு பண்ண? ஏன் அபண்டமா ஏன் மேல பழி போடுறீங்க? போத நிறுத்துறி. பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் முதல் தடவை தாயாகிற போது வயித்துல வாரிச சுமக்கிறப்போ எவ்வளவு பூரிப்பு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உன் வயித்துல கரு உண்டான நாள்ல இருந்து
அப்படி ஒரு சந்தோஷத்தையும் பூரிப்பையும் ஒரு நாள் நான் உன் முகத்துல பார்க்கலையே. ஒரு பொண்ணு முழுமையான பொண்ணு ஆகிறது எப்ப தெரியுமா? தாய்மை அடையறதுல தாண்டி இருக்கு. அந்த தாய்மையை பறி கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் கூட மனசுல வருத்தம் இல்லாம பேசுற. நான் ஒண்ணு கல் நெஞ்சுக்காரி இல்லம்மா, நானும் பொண்ணுதான். என் மனசுலயும் ஆசைபாசம் இருக்கு. நீ சொன்ன மாதிரி முதல் தடவை தாய்மை அடைஞ்சப்போ சந்தோஷமும் பூரிப்பும் என் மனசுல ஏற்படல. அதுக்கு காரணம் உன் புருஷனும் என் புருஷனும் தான். ஒரு தப்பான அப்பாக்கு பேரனும் ஒரு தப்பான புருஷனுக்கு வாரிசையும் பெத்து கொடுக்க போறோங்கிற வருத்தம் என் மனசுல இருந்துச்சு. இருந்தாலும் உயிர்னு ஒண்ணு என் வயித்துல வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை அழிக்கிற அளவுக்கு என் மனசுல கல்லா போலமா நல்லபடியா பெத்தெடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மனசுல இருந்த வேதனை அந்த கடவுளுக்கு தெரிஞ்சதோ என்னவோ. அதான் கடவுளா பார்த்து அப்பா மூலமா அந்த கருவை அழிக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?